வணக்கம் எல்லாருக்கும். இப்போ நாங்கள் நின்று கொண்டிருக்கிற இடம் வந்து எங்களோட பசார் வீதியில் உள்ள பள்ளிவாசல் தொகுதி. இப்போ காலையில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா விடியவே பிரச்சனை போய் கொண்டிருக்கு. இப்போ நடப்பாதை கடைகளை தானே அகற்றி கொண்டிருக்கணும். அப்போ இதுவும் ஒரு நடப்பாதையில் இருக்கிற கடைகள் தானே, அப்படி அகற்றவைகள் வந்து இந்த கடைகளையும் அகற்றத்தானே வேணும். இந்த கடைகளை அகற்றாமல் அந்த கடையை மட்டும் அகற்றுறது எந்த விதத்தில் நியாயம்? இந்த தொகுதியை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இதுவும் ஃபுல்லாக நடவாது. அதுக்கு ஒரு நியாயம், இதுக்கு ஒரு நியாயமா? மக்கள் நடக்கிற இடத்துலாம் இருக்கு இந்த கடை. அந்த கடையை அகற்ற நீங்கள் இதே முறை நடவடிக்கை எடுக்கத்தானே வேணும். அதை அப்படி இதை மட்டும் அகட்டாமல் அதை மட்டும் அகட்டி இது என்ன பாலிடிக்ஸ் செய்கிறீங்களா? உங்களோட இப்போ அரசாங்கத்தில் இணங்கி இந்த ஆட்சி அமைச்சிருக்கிறபடியாக அவைகளுக்கு நீங்கள் ஒன்றும் செய்ய மாட்டீங்க. அதாவது ரிசார்ட் பதிவுனோட சேர்ந்து நீங்கள் ஆட்சி அமைச்சிருக்கிறபடியா அவைகளுக்கு ஒன்றும் செய்ய மாட்டீங்க. அப்போ இந்த உங்களுக்கு இவ்வளவு தூரம் இது செய்த அந்த தமிழ் மக்கள் வந்து பாவமா? அது என்ன ஒரு அங்கே ஒரு நியாயம், இங்கே ஒரு நியாயம். அப்போ நீங்கள் சரியான ஆட்சி என்று சொல்லி சொன்ன அந்த மாநகர சபை நீங்கள் என்ன செய்யணும், இந்த பள்ளிவாசலில் உள்ள இந்த கடைகளையும் அகற்றணும். இதுவும் வந்து நடப்பாத கடைகள்னால இப்போ இன்றைக்கு நீங்கள் அவங்களோட வயிற்றில் அடித்து போட்டு நீங்கள் வந்து சந்தோஷமா நிற்கிறீங்க. மத்தியானம் போய் நீங்கள் நல்லா தண்ணியை போட்டுருவீங்க, சரிதானே? ஆனால் இந்த அகற்றின அவ்வளோ கடைக்காரங்க அவ்வளோ கஷ்டப்பட போகிறாங்களான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தீங்களா நீங்கள்? அதே நேரம் அங்கே அகற்றினீங்க, இதையும் அகற்றுங்க. நீங்கள் அப்படி சரியான ஒரு நீங்கள் ஆட்சி நடத்துறதுனா நேர்மையான விதத்தில் செயல்படுறீங்கன்னு சொல்லிச்சுன்னா இதையும் அகற்றுங்க. இதை நீங்க அகற்றுறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? இதுவும் ஒரு நடப்பாதையில் உள்ள கடையெல்லாம் இங்க பாருங்க, கடை நிரந்தரமா கட்டுப்படுது. அதை என்ன செய்ய போறீங்க? இதையெல்லாம் கேட்கறதுக்கு அவங்களுக்கு ஆக்கள் இல்லைன்ற ஒரு இதோட தான் நீங்கள் செயல்படுறீங்களே தவிர இது வேறபடி உங்களுக்குள்ள ஒரு டீல் இருக்கு தானே. இப்போ ரிசார்ட் பதிவுதீனுக்கும் உங்களுக்கு ஒரு டீல் இருக்கு. நீங்க பள்ளி வாசலுக்குள்ள போயிருந்து கையேந்திட்டு வந்தாக்கள்லானே, சரிதானே? அப்ப நீங்க அநேகமா அவங்களுக்கு ஆதரவா செயல்பட்டு கொண்டு இந்தியாவில் உள்ள இந்த நடப்பாதை கடைகளுக்கு எதிராக செயல்படுறீங்கன்னு தான் அர்த்தம். அப்படி நீங்க சரியா செய்யறதா இருந்த வவுனியா மாநகர சபை இந்த கடையிலையும் அகற்றி காட்டுங்க. அப்படி அகற்றினீங்கன்னா நீங்க சரியா செய்றீங்க, நேர்மையா செய்றீங்கன்னு நாங்களும் பாராட்டு தெரிவிக்கிறோம். இவங்களையும் கொண்டு அந்த சைட்ல போடுங்க, சரிதானே? இப்ப நிரந்தரமா கடை கட்டுப்படுது, இதுக்கு என்ன முடிவு சொல்ல போறீங்க? இது நாங்கள் ஒரு என்ன சொல்றோம், நீங்க நாளைய சொல்லுவீங்க இனவாதி மதவாதி என்று அந்த கதைன்னு சொல்லுவீங்க. அப்படி நாங்க சொல்ல வரையில ஒரு நியாயம் என்று சொல்லிச்சுன்னா எல்லாருக்கும் ஒன்றா இருக்கும். இங்க ஒரு நியாயம் அங்க ஒரு நியாயமா இருக்கக்கூடாது.